TCனா the third church to culture. Third church to culture. கல்ச்சருக்கு நேரா நம்ம மொழிபெயர்க்கணும்னா பாரம்பரியம். நான் சூழல்னு போடுறேன், நம்மளுடைய சரவுண்டிங்ஸ். I'm talking about our surroundings. ஓகே, நம்மளுடைய சரவுண்டிங். நாங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா இது என்ன சரவுண்டிங்? எந்த நாட்டோட சரவுண்டிங் இது? Can you tell us this surroundings belongs to எந்த which நாட்டோட nation? சரவுண்டிங் இது? Which nation? ஆனா நம்மள வந்து ஹீல் சாங் சாப மஸ்ஜித் ஜாமியா. எந்த நாடு இது? Which nation? எந்த நாடு இது? Which nation? ஆனா ரோமா அது. ஏய், சொந்த நாட்டோட கல்ச்சர் கூட தெரியாம இருக்கீங்களா? என்ன நாடு இது? Which nation is this? என்ன பாக்குறீங்க? சாப்பாடு தான் ஊத்து பாக்குறீங்க. அந்த மேஜில் என்ன இருக்குன்னு 3 லயன் டான்ஸ். வேற என்ன இருக்கு? தங்லாங் மேல எல்லாம் தொங்க வச்சிருக்காங்க. சைனீஸ் நியூ இயர் வருதுல, அதனால தான். ஓகே, என்ன நாடு? மலேசியா. ப்ரீச் பண்ணும் பொழுது, நம்ம பாடல்கள் பாடும் பொழுது, சபையை ஓட்டும் பொழுது இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு செய்தி எடுத்துட்டு போக முடியும். When we preach, when we write a song, when we sing a song, we need to sing according to the culture of where we are. Retell the gospel. அதாவது சத்தியம் ஒண்ணுதான். அந்த சத்தியத்தை நான் மறுபடியுமாக அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க சூழலை பயன்படுத்தி சொல்ல வேண்டும். Now the truth is only one, but when we tell the gospel, we need to retell the gospel story using their own cultural setting. இது எங்க பைபிள் இருக்கு? Where is it in the Bible? இருக்கு, வாசிங்க. அப்போஸ்தலர் Let's read Acts 17ஆம் அதிகாரம் chapter 17 22 ல 23 verses 22 and 23. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவே நின்று, அத்னேசரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Then Paul stood in the midst of the Areopagus and said, Men of Athens, I perceive that in all things you are very religious. For as I was passing through and considering the objects of your worship, I even found an altar with this inscription. பவுல் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. Paul was going somewhere. நடக்கும்போது அவர் சுத்தி கவனிக்கிறாரு. So he was observing everything. சுத்தி நிறைய சிலை இருக்கு. There were a lot of statues. ஏன்னா அந்த குறிப்பிட்ட பட்டணம் வந்து உலகத்துல எந்தெந்த கடவுள் இருக்காங்களோ அந்த கடவுள் எல்லாத்தையும் வணங்குவாங்க. Because in the place that he was walking into, people of that place would worship everything that they see. எந்த கடவுள் வரைக்கும்னா to an unknown god. அதாவது தெரியாத தேவன். To which extent they will worship something, objects, until they place something and they have to worship to the unknown god. பவுல் கவனித்த பிறகு அவர் இது செய்யல. அட விக்கிர ஆராதனைக்காரங்களா. After Paul saw that, he didn't rebuke the people and saying, you people who worship the idols. இதெல்லாம் பேய் பிசாசுங்க. All these are demons. இதெல்லாம் நீ என்ன ஜெபம் என்ன செய்யணும்? எல்லாம் என் கூட எடுத்துட்டு வாங்க, கடல்ல தூக்கி போட்டுறலாம். He didn't say come and pray, let's pick up all the idols and put it in the sea. சொன்னாரா? Did he say that? பவுல போல நம்ம அப்போஸ்தலரா மாற முடியுமா? Can we change like Paul? நல்லா கவனிங்க. பவுல் என்ன செய்றாரு பாருங்க. This is what Paul did. பவுல் அப்படியே கவனிச்சிட்டே வராரு. He observed everything. ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை பார்க்கறாரு. And suddenly he saw one inscription. என்ன இன்ஸ்கிரிப்ஷன்னா to an unknown god. And the inscription said to the unknown god. பவுல் என்ன செய்றாருன்னா, what Paul did, அழகா 3 விஷயம் செய்றாரு. he did these 3 things beautifully. முதலாவது அவர் கவனிச்ச பிறகு இரண்டாவது அவங்களுடைய பக்தியை குறித்து பாராட்டுறாரு. Wow. Secondly, he affirms their faith. He praises their faith. பாராட்டினார் தானே? உங்களை நீங்க எல்லாம் பக்திவான்கள் என்று நான் பார்க்கறனால பார்க்க முடியுது. He said, I can see that all of you are so spiritual. எத்தனை பேரு How many people? இந்த சிலை வணங்குறவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏய் நீ ரொம்ப பக்திமான் தான், இவ்வளவு சிலைலாம் வச்சிருக்க. How many of us will say this to a idol worshipper? Oh, you are such a religious person, a faith person. ஒண்ணு நம்ம பேசாம இருப்போம். Either we wouldn't speak to them. ஆவியானவர் உணர்த்தினாரு, நீ பிசாசை கொண்டுட்டு இருக்க, அவன் ஓடிடுவான், அவ்வளவுதான். இன்னைக்கு மலேசியாலயே நம்மனால ஊழியம் செய்ய முடியலனா இதுதான் காரணம். Now this is why we cannot spread the gospel in Malaysia. அவங்க சூழலை நம்ம என்ன செய்றோம்? நம்ம கிரிட்டிக் பண்ண ஆரம்பிச்சோம். Because we start to critique or rebuke or correct someone's circumstances. நான் பால் மெதுமெதுவா என்ன செஞ்சாரு? நான் இங்க ஒரு இடத்தை பார்க்கறேன், தெரியாத தேவன், அந்த தெரியாத தேவன் யாருன்னு காமிக்கிறேன் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டாரு எல்லாரும். So he saw this inscription to the unknown god and he started to introduce to them who is this unknown god. ஒரு தொடர்பு வைக்கிறார் அவங்களோட கூட சேர்ந்து. He started to have a connection with them. அவங்களை கண்டிக்கல. He didn't rebuke them. ஆனா அவங்களோட ஒரு தொடர்பு வைக்கிறார் பவுல். But he started to
to have a connection with them. நீ பாருங்க, அந்த சூழலை பார்த்து, அந்த கல்ச்சரை பார்த்து பால் சொல்லல இதெல்லாம் தீய சக்திங்க, தீய காரியங்கள், இதெல்லாம் விட்டு ஓடணும் அப்படி பேசாம. Paul didn't look at the surroundings and the objects of worship, and he didn't rebuke them by saying all these are evil things or full of demons. பால் சுத்தி பார்க்கறாரு, பார்த்து சொல்றாரு, பாராட்டுறாரு, ஏய் நீ ரொம்ப பக்திமானா இருக்க. Instead, he affirms their spiritual hunger. நீ தேடிட்டு இருக்கிற அந்த பக்திக்குண்டான கடவுள் யார் சொல்றேன் வா. Come, let me share to you who is the unknown God that you are seeking. அப்படி சொல்லி இயேசுவை அவரு அறிமுகப்படுத்துறார். By saying that, he introduced Jesus. இந்தியா தேசத்துல இருக்கும்போது, Once I was in India. இந்தியா மிஷன் ட்ரிப் எடுக்கும்போது இங்க இதுல இருக்கிற ஒரு பாஸ்டர் தான். So one of the pastor here. அவர் சொன்ன ஒரு காரியம் இது. This is what he said. அவர் ஒரு வில்லேஜ்க்கு போனாரா, இப்படியாவது இயேசு பத்தி பேசணும். He went to a village to share about Jesus. ஆனா அந்த வில்லேஜ்ல எல்லாமே கத்தோலிக். But the village the villages were Catholics. எத்தனை பேர் கத்தோலிக்கீங்க? How many of you are Catholics here? நீ தம்பி இருக்கிறோம். ஓகே, எத்தனை பேர் முன்னாள் கத்தோலிக்கீங்க? How many of you are former Catholics? ஓகே, எக்ஸ் கத்தோலிக். You're a former Catholic. இப்போ கத்தோலிக்கா இருக்கீங்களா? Are you a Catholic now? No. Okay. சரி. நான் சொல்றேன், நான் கேக்குறேன். Let me ask you this. கத்தோலிக்கா இருந்த நீங்க அப்ப புரோட்டஸ்டன்ட் பார்த்தா உங்களுக்கு பிடிக்குமா? When you were a Catholic before, do you like to see a Protestant? அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவீங்க? What do you say when you see them? அல்லேலூயா கூட்டம். You say this Hallelujah group. என்ன கூட்டம்? Hallelujah group. அல்லேலூயா கூட்டம். வேற என்ன வார்த்தை பாய்ப்போம்? What else we will say? அவர் பாஸ்டர் பண்ண போனவர் சொன்னாரு, அந்நிய பாஷை பேசினா அந்நிய பாஷை கூட்டம். They said you are a tongues group. வேற என்னது? What else? இயேசுவோட செக்ரட்டரி. They are secretary of Jesus. பரலோகத்துல இருந்து பிறந்தவங்க. And they are born in heaven. இப்படிலாம் சொல்லி நம்ம எடுத்துக்கமா? ஆமா இல்லையா? Yes, we have more can teach them. அந்த வில்லேஜ் வந்து எல்லாமே கத்தோலிக் தான். But in the story that I'm telling you, the villages were Catholic. இப்போ இவர் எப்படி போய் சுவிசேஷம் சொல்லுவாரு? So how is he going to share gospel? இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஞானத்தை தாங்க. So he was praying, God give me the wisdom. உடனே என்ன செஞ்சாரு, அவங்க சண்டே காலையிலே மாஸ் நடக்கும். So every morning these Catholics will have mass. நம்ம கூடி இருக்கோம்ல, இது நம்ம சர்வீஸ், அவங்க மாஸ்னு We சொல்லுவாங்க. call this gathering as service. They call their gathering as mass. Sometimes இங்க சென்ட் ஜோசப்போட கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கும், இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படி. When I look at the Saint Joseph, I always jealous or envy about the crowd because it's too crowded. அவ்வளவு பேர் போவாங்க மாஸ்க்கு. So many people will attend the mass. அப்ப இந்த பாஸ்டரும் என்ன செஞ்சிருக்காரு, அந்த வில்லேஜ்ல இருக்க அந்த கிராமத்துல இருக்க அந்த கத்தோலிக் இவரும் போவாரா கூட. So this pastor was a Protestant. He also will go for the Catholic mass. இங்க இருக்கிற யாராவது பாஸ்டர் பெர்னார்ட் கத்தோலிக் சர்ச்சில் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? Okay, let's say today if you see Pastor Bernard in Catholic church, what will you say? உடனே ஜட்ஜ் பண்ணிடுவோம். You will judge immediately. காலையிலே ரெண்டு ஆத்துல ஒரு சேத்துல ஒரு ஆத்துல வச்சிருக்காரு பாருங்க பாஸ்டர் அப்படி. Look at him, one leg is on the mud, another one in the இந்த டேர்ம் அதாவது நம்ம ஜட்ஜ் பண்றது விஷயத்தை உடனே ஜட்ஜ் பண்றதை நம்ம மாத்தணும். We need to change his mentality of judging immediately. சோ இவர் போறாரு. So he's going. அந்த பிரீஸ், அந்த ஃபாதர் என்னென்ன பிரசங்கம் பண்றாரோ அந்த பிரசங்கத்தை நல்லா கேட்டு எழுதுவாரா. So he will start to write whatever that priest is speaking. அந்த பாஸ்டர் நேராவே பார்த்தா அவர் நேராவே சொன்னாரு இத. So he told me this. எழுதிட்டு After he wrote down, சாயந்திரம் போல ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை வீட்ல வைப்பாரா. In the evening he will have a small gathering in his house. அங்க கத்தோலிக் சர்ச்சில் என்ன பிரீச் பண்ணாங்களோ whatever that was preached in the Catholic அதே church, காரியத்தை எடுத்து இவர் போதிப்பாரா. he will use the same thing to preach here. நான் யோசிச்சேன், அதே காரியத்தை போதிப்பீங்களா? என்ன போதிப்பீங்கன்னு. So I asked, what you will preach? அவர் சொன்னாரு, அது போதிப்பேன், ஆனா அதுக்குண்டான சத்தியத்தையும் கூட நான் போதிப்பேன். I will preach that, but I will use the truth in it. அப்படி செஞ்சு By doing that, அந்த கிராமத்துல சபை வந்துருச்சு. and he already started a church there. அவர் மட்டும் அங்க போயிட்டு, நீங்க செய்யற தப்பு, நீங்களாம் இந்த ஸ்ட்ரீட் பிரீச்சர்ஸ் பாத்திருக்கீங்களா, நீங்க செய்யற தப்பு மனம் திரும்புங்க, நரகத்துக்கு போறீங்க, கத்தோலிக் சர்ச் முன்னாடி போயிட்டு போர்டை பிடிச்சி நின்னுக்கிட்டு மனம் திரும்புங்க அப்படினா எல்லாம் வந்திருப்பாங்களா? Let's say we go in front of a Catholic church and he is holding a board and say you all will go to hell, come to Jesus. Do you think they would have changed? மாறி இருப்பாங்களா? இல்ல. ஆனா அவருக்கு தெரியும் அவங்களை எப்படி மாத்தணும், கர்த்தர் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. So he know how to change them and the Lord gave him the wisdom. நான் மறுபடியும் சொல்றேன், நம்மள மலேசியால இருக்கோம். Let me tell you all again, we are in Malaysia. நான் மறுபடியும் சொல்றேன், நம்மள மலேசியால இருக்கோம். And let me tell you again, we are in Malaysia. இந்த மலேசியாக்கு சூழல் தகுந்த மாதிரி
நம்ம ஊழியத்தை செய்யணும். We need to do the ministry according to the culture. எஸ், வெளியூர் ஊழியத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆஹா நல்லா இருக்கே. Yes, we envy about the mission that is happening outside of அதனால வெளியூர் Malaysia. பிரீச்சர்ஸ் ஏன் அதிகமா மலேசியாக்கு வராங்கன்னா இதுதான் அவங்க செய்யறது ஆசையா இருக்கு. அதனால அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. கரெக்ட். Yes, the people from another nation will come and preach here. அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நம்மளுடைய நாட்டு நிலைமையே தெரியாது. But they wouldn't know the condition of Malaysia. ஒத்துக்கிறீங்களா? அவங்க பேசலாம் blessing ஆனா நாட்டு நிலைமை அவங்களுக்கு புரியாது. They will only speak about blessing and they wouldn't understand the condition நமக்கு of our தான் தெரியும் nation. நம்ம மைனாரிட்டி, நம்ம இங்க பிரீச் பண்ண முடியாது, ரேமண்ட் கோ காணா போனது, இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். Only we know that we cannot preach openly and Pastor Raymond Ko was abducted. அப்ப இந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு கர்த்தர் நம்மள தான் அனுப்பி இருக்கிறாரு. So for this nation God has sent us. ஆனா நம்ம அதை பொறுப்படுத்திக்காம இன்னொரு ஆளு தலையில சுமத்துறது. So but we don't take the responsibility and put it on someone else. இந்த கல்ச்சரை கறந்து கொள்ளாம மத்த சபையை காப்பி பண்றது. We don't understand this culture and we try to copy another nation's culture. இப்படி தான் வாசிக்கணும், ஹீல் சாங் மட்டும் ஆடணும், தலைமூடி போட்டு நல்லா ஆடணும், மத்த சபையை காப்பி பண்றது. We try to copy another church. அது நடக்க கூடாது. இப்போ இந்த சூழல் எப்படி இருக்கோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஊழியம் செய்யணும். We need to do the ministry according to the condition of this place. ஆதலால் இந்த சூழலை நம்ம சரியா புரிஞ்சு வச்சிருக்கோமா என்னோட கேள்வி. This is my question. We understand the culture of the surroundings of this place? நம்மளுடைய சபை எங்க இருக்கு? மெக்சிம் சிட்டி லைட்ல இருக்கு. Our church is in Maxim City Light. மெக்சிம் சிட்டி லைட்ல இருக்கிற இந்த செந்துல் பாயிண்ட், இந்த செந்துல் இண்டா, செந்துல் ராயா, செந்துல் பசார், அப்புறம் என்னது நிறைய செந்துல் இருக்குல. Okay, there are a lot of செந்துல் here. டலாம், Santul செந்துல் பாக்யா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமா? Do we understand about this place? இந்த இடத்தை புரிஞ்சு வச்சிருந்தா நம்ம ஆத்மா வெல்ல முடியும். If we understand, we can gain souls. ரெண்டாவது அவங்க கூட நம்ம தொடர்பு வைக்கிறோமா இல்ல உடனே கரெக்ட் பண்றோமா அவங்கள? And secondly, do we have a communication with them or do we correct உடனே them? நியாயத்தை இருக்கிறோமா? Or do we judge immediately? அல்லது அவங்க தேடுகிற அந்த பக்தி வாய்ந்த, இப்ப நம்ம கேத்தலிக் சர்ச் பா சொல்றோம் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு, ஏன் அவங்களுக்கு அந்த பக்தி இருக்கு? Why the Catholic Church is crowded? Because they do have the faith. அவங்களுக்கு அந்த பக்தி இருக்கு. They have the faith. இன்னைக்கு தைப்பூசத்துல அவ்வளவு பேர் கூடி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பக்தி இருக்கு. If there are a lot of people gather for Thaipusam, then அந்த they have the பக்தியை faith. பயன்படுத்தி அவங்க தேடுகிற ஆண்டவரை நீங்க அறிமுகப்படுத்த Use வேண்டும். that faith that they have and introduce Jesus. புரியுதா? அவங்களை கேலிப்படுத்துற கிண்டல் படுத்துறது இல்ல. It's not to tease them or mock them. அவங்க கேலிப்படுத்த கிண்டல் நீங்க நினைக்கிறீங்க, அவங்க கேலிப்படுத்த கிண்டல் படுத்துறதுனால இல்ல அவங்களை நீங்க கீழே போடுறதுனால உடைக்கிறதுனால நியாயத்தை இருக்கிறதுனால ஆண்டவர் தெரிஞ்சு வருவார்கள் என்று சொல்லி இல்ல, நடக்கவே நடக்காது. If you think we can judge them or mock them or tease them, they will know about Christ. No, they wouldn't. Instead அவங்களுக்கு சரியான உன் பக்திக்கு சரியான வழி இதுதான், வா நான் காமிக்கிறேன் அப்படி சொல்லி காமிங்க. Instead, show them the right truth for your faith is this and show them Jesus. காமிக்கிறோமா? இல்ல சபை என்றாலும் அவங்களுக்கு ஒரு மிரட்டலா இருக்கா? ஐயோ சபைக்கு போனாலும் வந்து மதம் மாத்திடுவாங்க. Or do they feel threatened when they come to church? ஹலோ, மதம் மாத்திர பிசினஸ் இல்ல, நம்ம மதம் மாத்திர பிசினஸ் இல்ல. We are not in the we are not here to change religion. மனம் மாற்றுகிற பிசினஸ்ல இருக்கோம். But we are here in a place where they change இன்னைக்கு their heart. மனுஷன் கெட்டு போய் கிடக்குறானா ஏன் தெரியுமா? அவன் மனசு காரணம். Now the human being are a mess because their heart is not நீங்க in right நினைக்கலாம் place. அவன் செய்யற தப்பு பார்த்து வெளியரங்கத்துல அவன் தப்பு பார்த்து நீங்க நியாயத்தை இருக்கலாம். Now we may judge them looking at their outer ஆனா வெளிய தப்பு actions. நீங்க அதை திருத்தினா இல்ல அதை மாத்தினா அவன் மனசு மாறாது. அவன் மனசை மாத்துங்க, வெளிய மாறும். Now we may try to change their action, but sometimes their heart is not changed. But if their heart is changed, then everything will change. நம்ம வெளிய மட்டும் ஒரு டீப் ப்ராப்ளம் இருக்கு மனுஷனுக்குள்ள. There's a very deep problem in ஒரு our ஆழமான hearts. ப்ராப்ளம் இருக்கு, அது மனசு. It is our hearts. அதனால தான் திருப்பி அந்த பாவம் பண்றோம், திருப்பி அந்த தப்பு பண்றோம், திருப்பி பொய் சொல்றோம், திருப்பி திருடுறோம், திருப்பி மத்த காரணம் தேடி ஓடுறோம். We ஏன் have a தெரியுமா? deep problem in our heart. That is why again and again we are committing sin. ஏன்னா மனசு, Because of our heart. இந்த மனசை மாத்துறதுக்கு தான் கர்த்தர் சபை உண்டாக்கி இருக்கிறாரு. Then God established a church to change our heart. வெளியே நீங்க மனசு மாற்றுங்களேன், அவன் வெளியரங்கமும் மாறிடும். You change their heart and they will change the outer action. ஹalleluya. ரெண்டு விஷயத்தை குறித்து பேசினேன். I spoke about two மிஷனல் things. சபை என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட? முதலாவது நம்ம தெளிவாக பேச வேண்டும். First of all, the missionary church should be a church where they speak clearly. சபை பாஷை கொண்டு போய் வெளியாட்ட பேசாதீங்க. Don't speak the language that we speak in church ஆண்டவர்ட்ட outside. ப்ரே பண்ற மாதிரி அவன்கிட்ட போய் பேசாதீங்க. Don't speak don't
don't speak to the people like how we pray to God. இப்ப நான் ப்ரீச் பண்ணும்போது கூட பாருங்க, நான் வந்து இப்படி சுத்த தமிழ்ல ப்ரீச் பண்றேன்னா Am I உங்களுக்கு speaking- புரியுற மாதிரி பேசிட்டு I'm இருக்கேன். speaking in a term that you can understand. ரெண்டாவது, Secondly, சூழலை கவனிங்க. look at their circumstances. நீங்க போற இடம் எப்படின்னு கவனிங்க. Find out the place that you're going நீங்க to. சபை இருக்கிற இடம் எப்படின்னு கவனிங்க. Look how the church is. குடும்பம் எப்படின்னு கவனிங்க. Look how the family is. கவனிச்சு அதன்படியா அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி கர்த்தருடைய ஞானத்தை கேளுங்க. Ask God the wisdom according to the circumstance. ஜெசாயா வந்து எப்பவுமே இந்த இப்ப இடையில வந்துட்டு அவருக்கு சைக்கிள் 2 பேர் பைசிக்கிள் இருக்கிறதுனால, Because Jesiah they have their own bicycles. எங்களை வந்து அவருங்க எங்க வெளியே கூட்டிட்டு போ, நாங்க பைசிக்கிள் ஓட்டணும், பிளே கிரவுண்ட் கூட்டிட்டு போ, அப்படி பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. They will always pester us to bring them for cycle ride every அப்ப evening. நானும் என்னோட மனைவி முடிவு பண்ணோம், ஓகே வாரத்துக்கு ஒரு 2 நாளாச்சும் நம்ம வந்து பக்கத்துல இருக்க பிளே கிரவுண்ட் வச்சோம் பைசிக்கிள் கூட்டி போய் ஓட்டுங்கடா சொல்லி கூட்டி போயிடுவோம். So we bring them to the nearby playground for them to ride their bicycles. அப்ப பிளே கிரவுண்ட்ல வந்து ஜெராயா வந்துட்டு அவர் பைசிக்கிள் வச்சு சுத்திட்டு இருக்காரு. So Jeriah will be circling the playground with his he was riding his cycle. சின்னவருக்கு அன்னைக்கு மூட் இல்ல பைசிக்கிள் ஓட்டுறதுக்கு, சோ நடந்து வந்தாரு. So the youngest one, he doesn't have the mood to ride cycle, so he just follow us. சோ அதனால வந்து அவர் ஸ்விங்ல விளையாடிட்டு இருந்தாரு. So he was playing in the swing. அப்ப phase 2 ஜார்டின் phase 2, இப்ப ஜார்டின் phase 1 நாங்க தங்குறோம்னா, இப்ப ஜார்டின் phase 2 ஒரு நிறைய குடும்பம் வந்துட்டு Okay, we இருக்காங்க. are staying in Jardin phase 1 and there are newly built Jardin phase 2 and there are new families there. அப்ப அதுல இருந்து ஒரு இந்தியன் தமிழ் குடும்பம் வந்தாங்க. So one Indian family, they came from that எங்க Taman. பிளே கிரவுண்டுக்கு வந்தாங்க. They came to Taman. அவங்க வந்து அவரோட சீன பேசினா நான் உட்கார்ந்திருந்தேன். So I was sitting and he and another Chinese man were talking. சரி நம்ம பேசுவோம் வேணாமா சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டு இருந்தேன். I was thinking whether I should ஆனா அந்த அவங்களுடைய 2 பிள்ளைங்க, but the 2 men's children, அவங்க ஓடிக்கிட்டே விளையாடிட்டு போது ஜெஸ்ஸா ஸ்விங் என்ன செஞ்சாரு தெரியல, அந்த பையன் உடனே ஓ மை காட் அப்படினா. So I don't know what Jesiah did. So the other boys said to Jesiah, oh my Maybe God. அவன் கொஞ்சம் வேகமா ஸ்விங் பண்ற மாதிரி தெரியல. Maybe because he was swinging. தமிழ் பையன் தான், சின்ன பையன் தான், 6 வயசு தான் இருக்கும். So a small boy around 6 age, he looked at Jesiah and said, oh my God. ஓ மை காட் அப்படினா. And he said, oh my God. ஜெஸ்ஸா அப்படி நின்னு Jesiah just stood. ஓ மை காட், Oh my God. அப்படினு கேட்டான். He asked which God. ஜீசஸ் அப்படினா. இல்ல ஓ which God கேக்கும்போது அந்த பையன் கேக்குறான், அந்த பையன் சொல்றான் ஓ மை காட் அப்படின்றான். So the boy replied, oh my God. See இந்த conversation நான் பார்க்கறேன், எவ்வளவு சிம்பிளான conversation பாத்தீங்களா? And it ரொம்ப was சிம்பிளான conversation. It was just a simple conversation. It was a simple conversation. Yeah, it was a simple conversation. Okay. அந்த பையன் ஓ மை காட் அப்படின்றான். So the boy replied, oh my God. உடனே ஜெசாயா வந்துட்டு ஜீசஸ் அப்படினா. So Jesiah answered, Jesus. அந்த பையன் ஜீசஸ் அப்படி போனான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச காட் வேற. புரியுதா என்ன சொல்றேனே? யா ஜீசஸ் அப்படினா. ஜெராயா ஒரு கிளியர் கம்யூனிகேஷன்ல அவனுடைய பிளே கிரவுண்ட் சொல்ற கல்ச்சர்ல ஜீசஸ் இன்ட்ரோ듀ce பண்ணான். So in Jesiah, in his circumstance, he introduced Jesus in a very simple term. You can laugh. நீங்க சிரிக்கலாம், நானும் சிரிக்கலாம், நானும் சிரிச்சேன். But I bet you அந்த பையன் ஜீசஸ் பேரை மறக்க மாட்டான். His journey will start soon or later. இப்ப இல்ல, சின்ன வயசு தான். நான் ப்ளே ஆகும்போது ஒரு பையன் ஜீசஸ்னு ஒரு வார்த்தை சொன்னா அதை யாரு தேடுவான். பட் அதுக்கு யாரு start to look for who is this person called Jesus. அதுக்கு யாரு இந்த விதையை But who sown the seed? ஜெசாயா போட்டான். It was Jesiah. தெரியாம அறியாம போட்டான். He did knowingly or unknowingly. இவ்வளோ சிம்பிளா நீங்க செஞ்சீங்கன்னா ஊழியத்தை, if you do this ministry this simple, நம்ம கண்டிப்பா நிறைய பேர் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். we can save a lot of lives. நிறைய பேரோட வாழ்க்கையை காப்பாற்ற lot of lives. சோ இனிமே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பண்டே தமிழ்ல பேசி ரொம்ப பழகிட்டதுனால இப்ப மத்தவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு சுவிசேஷம் அப்படி சொல்லும்போது தான் முதல்ல யோசிப்பாங்க, என்னடா சுவிசேஷம் பாயாசமா என்னடா சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்க மாத்தணும், அந்த டேர்ம்ல மாத்தணும். நல்ல செய்தி, காப்பாத்துகிற சரி, காப்பாத்தான் ஆண்டவர் உன்னை காப்பாத்தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். Okay, we need to use simple terms. சிம்பிளான பாஷையில பேசுங்க. Speak in simple terms. ஓகே, அதே நேரத்துல சூழலை கவனிங்க. At the same time look at the circumstances. காத்துருங்க ஆப்பர்சூனிட்டிக்காக. ஏதாவது நடந்துச்சுனா உடனே எடுத்து wait for the right opportunity and God will open the door. Hallelujah. Hallelujah. Amen. Amen.